ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு நமக்கு என்னென்ன தேவை வந்து முன்பக்கம் எடுக்கலான்னு பார்க்கலாம். மார்பு சுற்றளவு அப்பர் செஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் 35 எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மிடில் பஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க, நடுமார்பு சுற்றளவு 37 எடுத்திருக்கேன். இடுப்பு சுற்றளவு வந்து 31 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். முன்பக்க உயரம் வந்து 12.5 இன்ச் எடுத்திருக்கேன். நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். இவ்வளோ அளவு தான் நமக்கு வந்து முன்பக்கம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இந்த அளவு இருந்தாலே போதும், நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து முன்பக்கம் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் முன்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது எப்போவுமே மெயின் லைனிங்கில் மார்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஷோல்டர் லைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்காக நம்ம நீளமாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பின்பக்கம் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பின்பக்க துணியை வந்து அப்படியே இதில் போட்டு முன்பக்கத்துக்கு வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து முன்பக்கம் மட்டும்தான் கட் பண்ணி காமிக்கிறேங்கிறதுனால நான் தனியாக வரைகிறேன். இது நம்ம ப்ளவுஸுக்குன்னு கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பின்பக்கம் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதனால் பின்பக்கத்தை அப்படியே போட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷோல்டர் லைன் வரைஞ்சாச்சு. அதில் இருந்து நான் பின்பக்க நமக்கு ப்ளவுஸோட மொத்த ஹைட்டு வந்து நான் 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். கீழே வந்து அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். ரெடி அளவு வந்து 14.5 இன்ச்சு, கீழே தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பின்பக்கம் போட்டு மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த அளவே கரெக்டாக அப்படியே வந்துடும். இப்போ அதில் வந்து நான் ஒரு லைன் போட்டு விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம ஷோல்டருக்கான அளவு வந்து மார்க் பண்ணணும். இங்கே வந்து ப்ளவுஸோட பேக் பீஸை போட்டு மார்க் பண்ணும்போது நம்ம அந்த ஷோல்டர் அளவை மார்க் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுக்கிறேன். மார்பு சுற்றளவு வந்து எவ்வளவு இருக்குதோ அதை வந்து 6ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஆன்சரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 6ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.8 கிடைக்குது. நான் 6 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். அதே 6 இன்ச்சை நம்ம கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலோட இறக்கமாட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் லென்த்தாட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் நமக்கு அதே 6 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்பு சுற்றளவை வந்து 6ஆக டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து ஷோல்டர் ஆட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டா ஷேப்பில் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. மார்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணணும். 4ஆக டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து நம்ம இந்த இப்போ டா ஷேப்பில் வரைஞ்சி விட்டுருக்கோம்ல ஆம்ஹோல் லைன், அந்த இதில் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ மார்பு சுற்றளவு வந்து நான் 35 எடுத்திருக்கேன். அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 8.25 இன்ச் கிடைக்குது. அந்த 8.25 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம டேப்பை வச்சுட்டு அந்த 8.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். நான் வந்து இடுப்பு சுற்றளவு 31 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 31 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து 4ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 7.25 இன்ச் கிடைக்குது. அந்த 7.25 இன்ச்சை நம்ம கீழே இந்த லைனில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறவு தையலுக்காக ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம். லைன் போட்டு ஜாயின் பண்ணும்போது நம்ம கிராஸில் தான் நமக்கு வரும். ஆனால் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்போவுமே இப்போ நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து நம்ம அப்படி சரித்து வரையக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. மேலே உள்ள லைனில் இருந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து மேலே கழுத்துக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு அதையும் வரைஞ்சி விட்டுக்கலாம். கழுத்தோட ஷேப்பு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம்.
அடுத்து வந்து ஆம்ஹோல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த ஆம்ஹோலில் வந்து இந்த மாதிரி நான் இப்போ வைக்கிறது மாதிரியே நீங்கள் கரெக்டாக அந்த லைனும் நமக்கு கீழே உள்ள லைனும் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த அளவு எல்லாமே வரைஞ்சி விட்டாச்சு. வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறவு நமக்கு வந்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு எவ்வளவுன்னு தெரியணும். நான் ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த அளவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நான் ரெடி அளவில் இருந்து தான் வைக்கிறேன். நீங்கள் தையலுக்கான அளவில் வந்து வைக்கிறீங்கன்னா 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து ரெடி அளவில் வைக்கிறதுனால 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வந்து நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் நமக்கு ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அந்த அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து முன்பக்க உயரம்னா என்னதுன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம பஸ்ட்டு வந்து முடியக்கூடிய இடம் தான் நமக்கு முன்பக்க உயரம். ஃப்ரண்ட்டு கிராஸ் லென்த்துன்னு சொல்லுவோம். அந்த இடம் வந்து நான் 12.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் நான் ரெடி அளவில் வச்சு தான் மார்க் பண்ணுறேன். அதனால் 12.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் தையலுக்கான அளவில் இருந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த தையலுக்கான அளவு சேர்த்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பாயிண்ட்லேயே நம்ம அதே போல் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுத்துக்கோங்க. நம்ம பஸ்ட்டில் ஒரு நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து இன்னொரு நிப்பிள் பாயிண்ட் வர உள்ள அளவு எவ்வளவுன்னு எடுத்துக்கோங்க. நான் 8 இன்ச்சு எடுத்திருந்தேன். அந்த 8 வந்து 2ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு 4 இன்ச்சு கிடைக்குது. அந்த 4 இன்ச்சை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு கரெக்டான சென்டர் பாயிண்ட்டு. நம்ம உடம்புல உள்ள பஸ்ட்டோட கரெக்டான நிப்பிள் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த அளவு தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து ப்ளவுஸோட அந்த முன்பக்க டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம நடுமார்பு சுற்றளவு அளவையும் இடுப்பு சுற்றளவு அளவையும் எடுத்துக்கோங்க. நடுமார்பு சுற்றளவுனா மிடில் பஸ்டோட ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ மிடில் பஸ்டோட அளவு வந்து நான் 37 எடுத்திருக்கேன். வேஸ்ட்டோட ரவுண்டு வந்து 31 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணும்போது எனக்கு 6 இன்ச்சு கிடைக்குது. இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணோம். அதை ஏன் 2ஆக டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு சைடு இன்னொரு டாட் வரும், ஒரு சைடு இன்னொரு டாட், மொத்தம் 2 டாட் வரும். அதனால் அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணும்போது 3 இன்ச்சு கிடைக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம அந்த நிப்பிள் பாயிண்ட் லைன் வரைஞ்சி விட்டுருக்கோம்ல, அந்த லைனில் ஒரு சைடு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மீதி 2.5 இன்ச்சு அதுக்கு அடுத்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்துக்கு ஒரு லைன் போட்டு விட்டுருக்கோம்ல, அந்த லென்த்துலேயும் அதே போல் தான் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இன்னொரு சைடு வந்து மீதி உள்ள 2.5 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஆம்ஹோல் லைனில் இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மேலே அந்த முக்கிலேருந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த நிப்பிள் லைனில் இருந்து நம்ம இந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவில் இப்படி ஒரு சரிச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து அந்த லைனில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதே போல் அந்த நிப்பிள் லைன்லேருந்து அந்த 1/2 இன்ச் லைன்லேயே நம்ம எப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம அந்த நிப்பிள் லைனில் இருந்து இந்த டாட்டுக்கு வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணோம்ல, அந்த இதில் இப்படி சரித்து வந்து ஒரு லைன் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலில் இப்போ நான் வைக்கிற மெத்தட்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக வளைச்சி நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த நிப்பிள் பாயிண்ட்டில் நமக்கு கொஞ்சம் கூர்மையாக வரக்கூடாது, கொஞ்சம் அப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து அந்த ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலில் அப்படியே திருப்பிட்டு நம்ம கீழே அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதுலேயும் லைட்டாக இந்த மாதிரி அப்படி வளைச்சி நமக்கு வர்றது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நம்ம அந்த பஸ்ட்டோட ஷேப் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே போல் மேலே அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து நம்ம அந்த ஆம்ஹோல் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம்ல, அந்த அளவில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை வச்சுட்டு வளைச்சி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது அந்த பஸ்ட்டோட ஷேப் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்திருக்கு இந்த மாதிரி. அடுத்து வந்து கீழே இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவுலேயே இந்த நிப்பிள் பாயிண்ட்டில் இருந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க.
இதில் வந்து நமக்கு இந்த கேப் இருக்குல்ல, அந்த நம்ம நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு வர உள்ள கேப்பு தான் நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இது ஃபுல் வந்து துணி அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த 2 பீஸ் துணியும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிளியராக அழகாக கிடைக்கும். இப்போ அந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து கீழே வர அந்த லைன் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த 5.5 இன்ச்சு இந்த வளைவில் வருதான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி அந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த வளைவில் கரெக்டாக டேப் அதுக்கு தக்கன வளைச்சி 5.5 இன்ச்சு எதில் வருதோ அதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து கீழே நமக்கு 5.5 இன்ச்சு வருதில்ல, அந்த 5.5 இன்ச்சு இந்த வளைவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நமக்கு எதில் 5.5 இன்ச்சு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த சைடு வந்து நமக்கு நம்ம பேக் சைடு வந்து எவ்வளோ லென்த் வச்சுருக்கோமோ அந்த லென்த்தை இதில் மார்க் பண்ணணும். நான் வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அந்த லென்த்து. அடுத்து வந்து அதுக்கு தையலுக்கான அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதே போல் இதில் நம்ம 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த அளவுலேயே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து அதே போல் இந்த அளவில் நம்ம இந்த சைடில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைனில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு ஸ்ட்ரைட்டாக வராது. இந்த அளவில் எப்படி சரிஞ்சு வருதோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி விடணும். இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம அந்த ஷேப் எப்படி வரைஞ்சி விட்டுருக்கோமோ அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். எப்போவுமே நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்ம வரையும் போது நம்ம வந்து தைக்கக்கூடிய லைனிங்கில் வந்து நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணாதுங்க. அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றில் பேப்பர் இல்லைனா ஏதாவது பேட்டர்ன் பேப்பர் அந்த மாதிரி இருக்குது, அது இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு லைனிங் கிளாத் அப்படி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவை மார்க் பண்ணி கரெக்டாக வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த துணியை அப்படியே வந்து நம்ம மெயின் லைனிங் கிளாத்தில் வந்து போட்டு அந்த பேட்டர்ன் அதுக்கு தையலுக்கான அளவு வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் அப்படி பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணுறது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த பஸ்டோட ஷேப் வந்து நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது நான் பேட்டர்ன் துணிங்கிறதுனால ஒரு துணியை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன், ஒரு சைடு மட்டும். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணோம்னா இதில் வந்து நம்ம இந்த 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி மார்க் பண்ணோம்ல, அந்த அளவில் இருந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வளைவு வரும்போது அதில் அப்படியே வளைச்சி தான் நம்ம கொண்டு போகணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அந்த அளவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்து நம்ம இப்போ நான் இதில் லைன் போட்டு காமிச்சேன்ல, அந்த அளவே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக வளைச்சி எடுங்க. இப்போ அந்த ஷேப் வந்து நமக்கு எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். அதே போல் அந்த நிப்பிள் பாயிண்ட் லைன் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுலேயும் ஒரு சின்ன வீ கட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த நிப்பிள் பாயிண்ட் லைனில் இருந்தே தான் நமக்கு கரெக்டாக வர்றது மாதிரி பின் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ இது வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து ரெடி ஆகியாச்சு. இவ்வளோ தான் நம்ம வந்து பேட்டர்ன் கட் பண்ணுறது. இனி இதை வந்து நம்ம மெயின் லைனிங் கிளாத்தில் வச்சு தைக்கணும், கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இப்போ மெயின் லைனிங் துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு 2 சைடும் வரோம்ல, அதனால் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வச்சுக்கலாம். அடுத்து வந்து அந்த பஸ்டோட பீஸை வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்டில் இந்த மாதிரி அந்த பஸ்டோட பீஸை வச்சுட்டு அதுக்கு நேராக வர்றது மாதிரி தான் நம்ம அதை வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றிக்கும் உள்ள அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கழுத்தோட அளவுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறவு நம்ம இந்த கைக்குழி அளவில் இருந்து கீழே வர இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கான அளவு வந்து விடணும்.
இல்லாமல் நீங்கள் இப்படி விடாமல் நம்ம மெயின் லைனிங் கிளாத்லேயே வந்து நம்ம தச்சு ஃபஸ்ட்டே வரைஞ்சி கட் பண்ணி அதை தைச்சோன்னா நமக்கு அந்த பஸ்ட்டோட அந்த அளவு வந்து நமக்கு குறைஞ்சிரும். ஏன்னா அந்த துணியில் இருந்தால் நமக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு போயிடும். அந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சுன்னு மொத்தமாக 1 இன்ச்சு போயிடும். அப்போ போகும்போது நமக்கு அந்த பஸ்ட்டோட இடத்துல வந்து நமக்கு துணி வந்து ரொம்ப கம்மியாகிரும். ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறவு நம்ம மெயின் லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா எதில் தையலுக்கான அளவு விடணும்னா நம்ம இந்த இப்போ நான் காமிக்கல நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த இடத்துல மட்டும்தான் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடணும். மீதி எல்லா அளவும் அதில் இருக்க அளவை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே அப்படியே தான் மார்க் பண்ணுறேன். நம்ம எதில் கட் பண்ணி எடுத்தோமோ அந்த துணியை 2ஆக எதில் கட் பண்ணமோ அந்த இடத்துல மட்டும்தான் 1/2 இன்ச்சு வந்து நான் துணிக்கு தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம விடணும். அதே போல் தான் நம்ம இந்த பஸ்ட்டு சைடு உள்ள துணிலையும் மீதி எல்லா அளவையும் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல அந்த சைடு மட்டும் 1/2 இன்ச்சு வந்து நம்ம விட்டுக்கலாம். அப்புறம் சைடில் அந்த நம்ம தையலுக்கான அளவு சைடு வந்து விடுவோம்ல அந்த அளவில் இருக்க துணியை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம மீதி வந்துட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. நமக்கு துணி கம்மியாகிடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் அந்த சைடு இருக்க துணியை அப்படியே எடுக்கிறனால எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ துணியை தான் நான் வந்து மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கேன். அதே போல் பஸ்ட்டோட பீஸ்லேயும் இதே போல் தான் நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேட்டர்ன் துணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் துணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதே அளவு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறதா இருந்தால் இந்த பேட்டர்ன் துணியை போட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்.